Hi dears, welcome to Crafts Corner channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து ஒரு சிம்பிளான ஹோம் டெக்கர் ஐடியா தான் பார்க்க போகிறோம். அதுவும் கார்ட்போர்டு வச்சு சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 25 x 10 cm கார்ட்போர்டு வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தின்னான கார்டு வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து இன்விடேஷன் கார்டாக இருந்தாலும் இல்லை வேறு ஏதாவது நோட்டோடைய அட்டையாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி பக்கத்தில் சேம் சைஸில் வந்துட்டு லைன் போட்டுட்டு 3 cm மார்க் பண்ணி இந்த பக்கம் வந்துட்டு நான் லைன் போட்டுக்கிறேன். லைன் போட்டு அதை அப்படியே வந்து நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். அதாவது குட்டி குட்டியாக வந்து பாக்ஸ் மாதிரி நமக்கு கிடைக்கும், குட்டி குட்டி ரெக்டாங்கிள் மாதிரி நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி வந்து நான் நிறையா கட் பண்ணி எடுத்திருக்கேன். எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே வந்துட்டு அந்த கார்ட்போர்டுக்கு மேலே வச்சு ஒட்ட போகிறோம். அதுக்காக தான் வந்து நம்ம கட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா லைனாக வந்துட்டு அந்த கார்ட்போர்டுக்கு மேலே பக்கத்தில் வந்து ஒட்டி விட்டுக்கலாம். இது எதுக்காக ஒட்டுறோன்னா ஒரு வாலோடைய லுக்கு வந்துட்டு நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான். அதுவும் பார்த்திங்கன்னா அது வந்துட்டு ஃபஸ்ட்டு லேயர் ஸ்ட்ரைட்டாக ஒட்டிட்டு அதுக்கப்புறம் லேயர் வந்துட்டு கொஞ்சம் சைடாக வந்து நம்ம ஒட்ட போகிறோம். அதாவது வால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு எக்ஸஸாக இருக்கிறத வந்துட்டு சைடில் கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு கப் எடுத்திருக்கேன், பிளாஸ்டிக் கப்பு. அது வந்து நம்ம ரெண்டாக கட் பண்ண போகிறோம். கட் பண்ணி ரெண்டு சைடு வந்து ஒட்டுறதுக்காக வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். அதாவது ஃப்ளவர்லாம் போடுறதுக்காக நம்ம வந்து மேக் பண்ணுறோம். அதுக்காக தான். உங்ககிட்ட வந்துட்டு பேப்பர் கப் இருந்தாலோ அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, கட் பண்ணி அதை ஓரமாக வச்சிடலாம். இப்போ வந்துட்டு இதுக்கு மேலே நம்ம கலர் பண்ண போகிறோம். ஒரு வாலோட லுக்கு வரணும்ல, அதுக்காக வந்து ப்ரௌன் கலர், க்ரீன் கலர் அண்ட் மெட்டாலிக் கலர் அந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணி அங்கங்கே வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு வுட்டோட லுக்கும் நமக்கு வர மாதிரி இருக்கணும். அதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு கலரை போட்டுட்டு நம்ம வந்து காய வச்சுக்கலாம். எதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். அதுக்காக தான் நம்ம மெட்டால் கலரும் கொடுக்குறோம். இப்போ வந்து இந்த கப்புக்கு வந்துட்டு நம்ம இங்கு ப்ளூ கலர் வச்சு நான் கலர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு அது வேண்டாம், கலர் வேணாம், அது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியணுன்னாலும் நீங்கள் வந்து கலர் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ எனக்கு வந்துட்டு அட்ராக்டிவாக இருக்கிறதுக்காக வந்து நான் இங்கு ப்ளூ கலர் வந்து கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சமே டெக்கரேஷனுக்காக அங்கே வந்து டாட் மாதிரி வந்துட்டு எல்லோ கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி நான் அந்த கப்புக்கு மேலே வச்சுட்டு பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது அப்படியே வந்துட்டு ரெண்டு பக்கம் வந்து ஒட்ட போகிறோம். அதுக்காக வந்துட்டு கன் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டி விட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சமே டெக்கரேட்டிவாக இருக்கிறதுக்காக ஹோம்னு சொல்லிட்டு நான் கிளிட்டர் ஷீட்லேயே கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் க்ளேயில் வந்துட்டு ரோஸ் வந்து செஞ்சுருக்கேன். இது அப்படியே சென்டரில் நம்ம ஒட்டி விட்டுக்கலாம். காலியாக இருக்குல்ல, ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக பண்ணுறேன். அப்புறம் லீஃபும் பார்த்திங்கன்னா கிளிட்டர் ஷீட் வச்சுட்டு லீஃபை ட்ரா பண்ணி ஒட்டி விட்டுருக்கேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட கிராஃப்ட் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டு வாசலில் ஒரு டோர் மேலே கூட ஒட்டிக்கலாம். பார்க்கறதுக்கு இன்னுமே க்யூட்டாக இருக்கும். ஸோ இது எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை டியர்ஸ்.